ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊசி மலை ட்ரிப் பார்க்கலாம். விசாகன் எப்படி வண்டியில் ஹாயாக படுத்துட்டு வரான் பாருங்க. இந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட் வந்து குடலூர் டு ஊட்டி ரோட்டில் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா இருக்குங்க. இங்கே தெரியுது பாருங்கள் அந்த குட்டி உண்டா, அதுதாங்க அங்கே அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மலையிலேருந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. வியூ பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. போகிற வழியில் பாருங்கள் ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரோட்லேருந்து சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் நம்ம வியூ பாயிண்ட் கிட்டே வந்துட்டோங்க. இங்கே இந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம இறங்கி போக போகிறோம். கொஞ்சம் நடக்கணுங்க. ஏஜ்டானவங்க இருந்தால் கொஞ்சம் சிரமம் தான். கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த குட்டி குட்டி கொய்யா பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளே எப்படி அழகாக இருக்குன்ட்டு. விசாகன் அவனே இறங்கி நடந்து வர ஆரம்பிச்சிட்டான். போகிற வழியில் சின்ன திட்டு மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே என்னென்னு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. மேலே கொஞ்சம் கஷ்டந்தாங்க மேலே நடக்கிறது. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ அப்படியே இந்த வியூவை பாருங்கள், சுற்றி காட்டியிருக்கோம். நேரில் வந்து இன்னும் அழகாக தாங்க தெரியுது. ஃபோனை விட நேரில் அழகாக இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள், அழகாக இருக்குது. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கீழே இறங்கி போயிட்டோம். நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். இன்னும் அவ்வளோ தூரம் நம்ம கீழே நடந்து போகணும். கீழே ஓரளவுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குங்க. சின்ன பார்க்கு தான். அப்படி இந்த ரோடு காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்கத்து நம்ம வியூ பாயிண்ட் போனோம்ல, அந்த வழிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். விசாகன் இங்கே விளையாட வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோங்க. ஏன்னா அவனுக்கு சர்க்கஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக விளையாடுவான். ஆனால் இங்கே படி பார்த்திங்கன்னா ஏணி மாதிரி ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு. அதனால் நான் தான் ஏறி அவனை விட்டேன். தூக்கிட்டு இதில் ஏறினதில் எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சுங்க. அதனால் அவங்க அப்பா வந்து ஏறி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவனை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அந்த சீசாவில் நான் தாங்க இந்த பக்கம் உட்காந்துருந்தேன். 2 பேரும் ஆடிட்டுருந்தோம். அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் நம்ம விளையாண்டது. பையன் கூட விளையாடுறோம். அப்புறம் மற்ற எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு ஃபைனலாக ஊஞ்சலில் ஒரு கொஞ்சம் நேரம் ஆடிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.